ட்ரெயின்ல ஏற வந்ததே லேட்டு. இதுல வெளியே டிஸ்கஷன் வேற. சதுரகிரி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை எக்மோர்ல இருந்து நைட் 8 மணிக்கு ட்ரெயின்ல கிளம்பி மார்னிங் 5:30 மணிக்கே ஸ்ரீவல்லிபுத்தூர் ரீச் ஆயிட்டோம். ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து ஸ்ட்ரெயிட்டா டீ காஃபி குடிச்சிட்டு பக்கத்திலேயே இருக்க மடம்ல குளிச்சிட்டு சதுரகிரி கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போறனால ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தேன். உள்ள போகும்போதே ஓரமா பெரியவங்க எல்லாம் உக்காந்துட்டு இருந்தாங்க. எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை ஏறுறதுன்னு வந்துட்டாலே கஷ்டமா தான் இருக்கும். சோ உங்களால முடிஞ்ச திங்ஸ் மட்டும் வச்சுட்டு மலை ஏற பாருங்க. கண்டிப்பா மலை ஏறவங்க தண்ணி மறக்காம கொண்டு போங்க. இந்த வீடியோல நீங்க பாக்குற மரத்தால காட்சி அளிக்கிற விலங்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பார்க்க கரடி மாதிரி தெரியும். போற வழியில நிறைய கடை இருக்கும். இருந்தாலும் சேஃப்டிக்கு தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கோங்க. இங்க குரங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதாச்சும் சாப்பிட கொண்டு போனா பார்த்து சாப்பிடுங்க. நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத சிவனை இங்க பார்க்கலாம். அப்படி என்னடான்னு கேட்டா சிவபெருமான் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி காட்சி தருவார். ஏன்னு கேட்டா வரலாறு படி சிவபெருமான் துறவின் இடத்துல ஒரு காரம் பசுவின் மடியில வாய் வைத்து பால் குடிச்சிட்டு இருக்கும் போது பசுவோட வளர்க்கும் நபரால கம்பால் அடிக்கப்பட்டு பின்னர் சிவன் புலித்தோலை இந்த காட்சி அளித்தார். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதே தோட்டத்தில் தான் இப்பவும் சாஞ்சபடியே நெற்றில தழும்போட காட்சியளிப்பாங்க. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தா பசியோட இருக்கவங்களுக்கு அன்னதானம் போடுவாங்க. சாப்பாடு சாம்பார் ரசம் உண்மையா சாப்பிட அவ்வளவு நல்லாவே இருக்கும். சாப்பிட்டு மட்டும் வராம உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. வரும்போது சாம்பிராணி கலர் கலரா இருந்தனால அதுல கொஞ்சம் வாங்கிட்டு கீழே வந்து காலுக்கு ஃபிஷ் மசாஜோட முடிச்சாச்சு.